எம்மின சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் யூடியூப்பில் ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. அதில் ஒருத்தங்க சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்டு போகிறாங்க. அப்போது இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஏன் ஜனங்கள் இவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க சீமானை பற்றி கேட்கும்போது ஒரு சிலர் அதில் சொல்கிறாங்க, சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு, அவர் சொன்னதை அதே ஸ்டாண்டில் நிற்க மாட்டேங்கிறாரு, நேற்று ஒன்று பேசுகிறாரு இன்றைக்கு ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே அந்த தெளிவு இல்லை அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. ஆனால் அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது தெரியுது, அவங்க வேறு ஏதோ ஒரு காணொலியில் இதே மாதிரி இன்னொருத்தவங்க பேசியிருப்பாங்க. சீமான் நேற்று ஒன்று பேசுகிறாரு இன்றைக்கு ஒன்று பேசுகிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க பிடிச்சிக்கிட்டு அதே டைலாக அப்படியே அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணமும் அந்த காணொலியில் கொடுக்கல, ஜஸ்ட் சொல்கிறாங்க சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை என்னென்னு சொல்லக்கூட அவங்களுக்கு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, சீமான் எல்லாரையும் விவசாயம் பண்ண சொல்கிறாரு. நான் என் வேலையை விட்டுட்டு போய் விவசாயம் பண்ண முடியுமா? நான் இருக்கிறது சிட்டிக்குள்ளே, இங்கே இருக்க லேண்டு விவசாயத்துக்கு ஏற்றதில்லை, இந்த மண் ஈரப்பதம் இல்லை, நான் எப்படி என் வேலையை விட்டுட்டு போக முடியும்? எப்படி அவர் எல்லாரையும் விவசாயம் பண்ண போக சொல்ல முடியும்? முதல்ல சீமான் என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் உள்வாங்கவே இல்லை. அவர் யாரையுமே நீங்கள் எல்லாரும் செய்கிற வேலையை விட்டுட்டு போய் விவசாயம் பண்ண வாங்கலாம் அவர் சொல்லவே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அவதூறாக தான் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. முதல்ல சீமானை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், எல்லாருமே விமர்சனத்துக்கு உரியவர்கள் தான், யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஆனால் அந்த விமர்சனத்தை நீங்கள் நேர்த்தியாக வைக்கணும். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு சரியான விமர்சனத்தை வைங்க. அவர் சொல்கிறது எல்லாருமே நீ ஐடி வேலை சரியாக ஓகே ஒர்க் பண்ணு, அதுக்காக தான் ஐடி வேலை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. அவர் சொல்கிறது, நீங்கள் ஐடி வேலை பார்க்குறீங்களா பாருங்கள், ஆனால் விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதாங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அரசாங்கம் அதை உறுதிப்படுத்திக்கணும். ஸோ விவசாயத்தை ஒரு மட்டமான ஒரு தொழிலாக பார்க்கக்கூடாது, அதுக்கான முழு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சீமான் சொல்கிறாரு. ஸோ முதல்ல நீங்கள் சீமானை பற்றி பேசும்போது பேசுங்க, அவர் வைக்கிற கருத்துக்களை நீங்கள் அதை பற்றி பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை முழுசாக அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு நீங்கள் பேசுங்க. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாக இருக்கும். நன்றி.